என் அன்பு தங்கமே, நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ அடைந்த அத்தனை துன்பங்களுக்கும் மருந்தாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி புதிய உறவு ஒன்று வரப்போகின்றது. அந்த உறவு யார் என்றும் எதற்காக அவர் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வரப்போகிறார் என்றும் உனக்கு உன் வராகி அம்மா நான் தெளிவாக சொல்கின்றேன். இந்த தாயின் வாக்கினை முழுமையாக கேட்டால் மட்டுமே உனக்கு உன்னை தேடி வருவது யார் என்பது புரிய வரும். என் பிள்ளை, நீ அதனை சரியாக தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டு அதன் பிறகு நம் தாயானவள் நமக்கு இந்த விஷயத்தை சொல்லாமல் சென்று விட்டாளே என்று எண்ணி நீ மனம் வேதனைப்படக்கூடாது. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, உனக்கு இப்பொழுது இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலுமிருந்து உன்னை மீட்டெடுக்கப் போவது யார், உன் வாழ்க்கையில் புதிய உறவாக வரப்போவது யார் என்பதனை உனக்கு உன் அம்மா நான் நிச்சயமாக இன்று சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளையை, புதிய உறவு என்றவுடன் உன் மனதிற்குள் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சந்தோஷம் வந்து விட்டது உண்மைதான். அது இல்லை என்று நீ ஒரு நாளும் மறுக்க முடியாது. என் குழந்தை, எத்தனையோ கஷ்டங்களும் எத்தனையோ சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருந்த பிறகும் கூட என் பிள்ளை, நமக்கென்று ஏதேனும் ஒரு பிடிப்பு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருக்கும். அதை நாம் என்னவென்று தெரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக அதனை பிடித்து கொண்டு மேலே வந்து விடலாம் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த யோசனைகளை நான் மெய்யாக்கி கொடுக்கத்தான் போகின்றேன். என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதனை தெளிவாக புரிந்து கொண்ட இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நீ கேட்ட அந்த விஷயத்தை நான் நிச்சயமாக நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன். எல்லாம் கடந்து போகும், இதுவும் மறந்து போகும் என்று சொல்வது போலத்தான் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு கடந்து போகும். நீயும் அந்த விஷயங்களை எல்லாம் மறந்து அடுத்ததை நோக்கி நகரத்தானே வேண்டும். என் பிள்ளை, இந்த வராகியானவள் உன்னோடு ஒவ்வொரு நொடியும் பேசும் பொழுது நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். அம்மாவினுடைய நோக்கம் என்னவென்பதனை உணர்ந்து கொண்டு அதன் பிறகுதான் நீ என்னுடைய வாக்கினை எப்பொழுதுமே கேட்க வேண்டும். என் பிள்ளையே, எந்த ஒரு குழந்தை தான் நினைத்த விஷயத்தை அடைவதற்காக அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றாயோ, எந்த ஒரு பிள்ளை தன் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய வேலைகளை சரியாக செய்து கொண்டிருக்கின்றாயோ, எந்த ஒரு பிள்ளை உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்கின்றதோ அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக மட்டும்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன். அதற்கு மாறாக மற்றவர்களுக்கு கெடுதலை செய்துவிட்டு மற்றவர்களின் வாழ்க்கையை அழிப்பதற்கு நேரத்தை குறித்து கொண்டிருப்பதும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்ற எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த தாயானவளின் அன்பு ஒரு நாளும் கிடைத்து விடாது. அது மட்டுமல்ல, இந்த தாயானவள் அவர்களுக்கு ஒரு நாளும் எந்த ஒரு உதவிகளையும் செய்துவிட மாட்டாள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே கண்டும் காணாமல் விட்டுவிட்டது இன்று உன் வாழ்க்கையில் உனக்கே மிகப்பெரிய பிரச்சனைகளாக வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது, சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உண்மையாகத்தான் இருக்கின்றார்களா என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. இத்தனையைக்கும் மாறாகத்தான் என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ கண்டும் காணாமலும் விட்டு கொண்டிருக்கின்றாய். நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் அம்மா சொன்னது போல அத்தனை குணங்களையும் கொண்ட பிள்ளையாக இருப்பதனால்தான் இதுபோன்று உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் கண்களுக்கு சரியாக தெரியாமல் போய்விடுகின்றது. என்ன நடக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ அறியாமல் விட்டு விடுகின்றாய்.
ஆனால் இதற்கு மேலும் இப்படியே நீ இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நீ சரியாக தெளிந்து அதன்படி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். உன் வாழ்க்கையில் உன்னை நம்பி ஒரு புதிய உறவு வருகிறது என்றால், என் குழந்தை, அந்த உறவும் இதுபோன்று உன்னோடு சேர்ந்து கஷ்டப்பட்டு விடக்கூடாது. என் குழந்தை, தெளிவான மனநிலை உனக்குள் நீ கொண்டு வந்து விட வேண்டும். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்ற தெளிவான எண்ணங்கள் உனக்குள் வந்துவிட வேண்டும். அப்படி வந்து விட்டது என்றால் மட்டுமே இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற முழுமையான சந்தோஷங்களை நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். என் பிள்ளை, நல்லது எந்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்பது நீயாக முடிவெடுக்க முடியாது. ஆனால் நீ நினைத்தால் அதை நிச்சயமாக மாற்றிவிட முடியும். நீ நினைத்தால் நிச்சயமாக அதை பெற்று கொண்டு விட முடியும். இதற்கெல்லாம் என்னாலும் உன்னுடைய மனநிலையில் நீ நல்ல மாற்றங்களையும் தெளிவான திருப்பங்களையும் எப்பொழுதும் கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் என் குழந்தை, நீ கஷ்டங்களை அனுபவித்தது போல எல்லா சூழ்நிலைகளிலும் நீ மனநிலையில் என்னாலும் கஷ்டத்தோடு இருந்து கொண்டிருக்காதே. எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆறுதலை நிச்சயமாக இந்த வராகி யார் மூலமாவது கொடுப்பாள் என்பதனை நீ நம்ப வேண்டும். தெய்வம் உறுதுணையாக இருக்கின்றது, தெய்வமுடன் வருகின்றது என்பதனை புரிந்து கொண்ட என் பிள்ளைக்கு இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பது நிச்சயமாக புரிந்திருக்கும். அதனால் இனி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ தனியாக எதிர்கொள்ளப் போவதில்லை. எல்லாம் இந்த தாயானவள் என்னோடு சேர்ந்துதான் நீ எதிர்கொள்ளப் போகின்றாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா நேரங்களும் உனக்கானதாக மாறிவிட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு ஏற்றது போல நீ மாற்றிவிட வேண்டும். அதற்கு என் பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? மனதிற்குள் தெளிவாக நம்மை தேடி வருபவர்களை ஏற்றுக்கொள்வதில் மனது இருக்க வேண்டும். என் தங்கமே, தெளிவான எண்ணங்களை விட்டுவிட்டு வாழ்க்கையில் சுற்றி நடக்கின்ற சூழ்நிலைகளை உணராமல் கெடுதல்களை எல்லாம் நீ நம்பி நல்லது என்று ஏமாந்து விடுகின்றாய். இனிமேலாவது உன்னை தேடி வருகின்ற உறவு யார், இவர்கள் நிச்சயமாக எந்த நோக்கத்தில் உன்னோடு பழகுகிறார்கள் என்பதனை எல்லாம் உணர்ந்து கொண்டு மட்டுமே அவர்களோடு உன்னுடைய பழக்கத்தை நீ தொடர வேண்டும். காரணமில்லாமல் யாரிடத்திலும் ஏமாந்து போய்விடக்கூடாது. எதுவுமே தெரியாது என்று சொல்வதற்கு நீ ஒன்றும் சிறு பிள்ளை அல்ல. என் பிள்ளையே, எல்லாமும் உன்னுடைய பார்வைக்குட்பட்டுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாமும் உன் அறிவை மீறி எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை. ஐயோ, எனக்கு இவர்களை பற்றி தெரியவில்லையே என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு முதலிலேயே உன்னை தேடி வருகின்றவர்களை சரியான மனநிலையோடு நீ நோக்கினால் நிச்சயமாக அவர்களை பற்றி அறிந்து கொள்வாய். சரி, இவையெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். உன்னை தேடி வருகின்ற புதிய உறவு யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் பிள்ளையை, இந்த வாழ்க்கை நீ கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுதெல்லாம் ஆறுதலுக்கு யாரையும் உன் அருகில் அனுப்பி வைக்கவில்லை என்று எண்ணி நீ வேதனைப்பட்டாய் அல்லவா? இனிமேல் இது போன்ற ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வரும் பொழுது நிச்சயமாக உனக்கு மிகுந்த மன ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு உறவாக உன்னை தேடி புதிய உறவு ஒன்று வரப்போகின்றது. அவர்களினுடைய அடையாளம் என்னவென்று நான் சொல்கின்றேன். உன்னுடைய தவறுகளுக்கு எப்பொழுதும் உடனிருந்து அந்த தவறை அதிகப்படுத்தாமல் அதை எடுத்து காட்டுவதோடு மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களிலும் உடன் இருப்பதோடு மட்டுமல்லாமல் கள்ளம் கபடம் இல்லாத அன்பை கொடுப்பதும் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களிலும் பங்கெடுத்து கொள்வதும் என்று இது போன்று பல விஷயங்களை செய்யக்கூடியவர்கள்தான். அவர்களை கண்டாலே நீ தெரிந்து கொள்வாய். அவர்களின் பேச்சுக்களில் எந்த விதமான பொய்யும் இருக்காது. அவர்கள் எதுவுமே உன்னை மயக்க வேண்டும் என்றோ உன் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்றோ செய்யாமல் தன் மனதில் என்ன படுகின்றதோ அதை மட்டுமே பேசுவார்கள். இது போன்ற அடையாளத்தோடு யார் உன்னோடு இருந்தாலும் அவர்கள் உன் வாழ்க்கையில் வருகின்ற உறவு என்பதனை புரிந்து கொண்டு அந்த உறவை காலம் முழுவதும் நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த உறவானது நிச்சயமாக வாழ்க்கை துணை என்று அர்த்தம் கிடையாது. வாழ்க்கை துணையாக இருக்கலாம், நல்ல நட்பாக இருக்கலாம்,
உடன் பிறவாத சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். இதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எந்த உறவும் உன்னை தேடி வரவில்லை என்றால் உனக்கான புதிய உறவு, அதுவும் நிரந்தரமான உறவாக இந்த வராகி நான் வருகின்றேன் என்பதனையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லாம் இருப்பவர்களுக்கு அவர்கள் மட்டும்தான் துணை. ஆனால் எதுவுமே இல்லாத என் பிள்ளைக்கு இந்த வராகி நான் என்றென்றைக்கும் துணை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.